கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார் ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த நாளுக்காக இயேசுப்பாவுக்கு நன்றி செலுத்தவும். கர்த்தருடைய ஊழியக்காரனும் இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். பெரிய காரியங்களை ஆண்டுடைய நாம மகிமைக்காக நீங்கள் செய்வீர்கள். இந்த உலகத்திலே பெரிய காரியங்களை சாதிப்பீர்கள். சந்தோஷமா இருங்க. சில நெருக்கங்களோ பாடுகளோ கஷ்டங்களோ இருக்குமானால் அதை குறித்து கலங்கி சோர்ந்து போகாதீங்க. எல்லாவற்றையும் இயேசுப்பா மாற்றுவார். சரியா? இன்றைக்கு ஜீவார்த்தைக்கான வசனம் சங்கீதம் 36:11. பெருமைக்காரன் கால் என்மேல் வராமலும் துன்மார்க்கருடைய கை என்னை பறக்கடிக்காமலும் இருப்பதாக. பெருமைக்காரர்களும் துன்மார்க்கர்களும் எனக்கு விரோதமாய் ஒன்றும் செய்யாமல் இருப்பார்களாக என்று அங்கே சங்கீதக்காரர் ஜெபம் பண்ணுவதை பார்க்கிறோம். உண்மையிலேயே கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் பெருமை பிடித்தவர்களும் துன்மார்க்கர்களும் தீமை செய்யத்தான் செய்வாங்க. தீமையான காரியங்களை யோசிக்கத்தான் செய்வாங்க. நம்ம இங்கே இருந்தாலும் சரி, படிக்கிற இடமா இருக்கலாம், வேலை செய்கிற இடமா இருக்கலாம், ஊழியம் செய்கிற இடமா இருக்கலாம், பெருமைக்கு இடம் கொடுத்தவங்கள்ட்ட நம்ம நெருங்கி இருக்கிறது ரொம்ப கஷ்டம். துன்மார்க்கமான மனிதர்களிடத்திலும் நெருங்கி பழகுவது, நெருங்கி இருப்பது ரொம்ப கடினமான காரியம். ஆனால் ஒன்று, அவங்க நமக்கு ஒரு என்ன செய்தாலும் ஒன்றுமே சேதப்படுத்த முடியாது, ஒன்றுமே செய்ய முடியாது, நம்மை ஜெயிக்க முடியாது. ஏன்னா எல்லாவற்றுக்கும் மேலானவர் நம்ம கூட இருக்கிறார். நமக்கு ஜெயம் கொடுக்கிறவர் கூட இருக்கிறார். சத்துருவை மேற்கொள்வதற்கு பலன் கொடுக்கிறவர் நம்ம கூட இருக்கிறார். நமக்காக சத்துருவை எதிர்த்து யுத்தம் பண்ணுகிற தேவன் நம்ம கூட இருக்கிறார். அதனால் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இன்றைக்கு சில வேளையில் நீங்கள் கூட அப்படிப்பட்ட கடினமான பாதையில் போய் கொண்டிருக்கலாம். பெருமை பிடித்தவங்க, தேவனுக்கு முதலிடம் கொடுக்காதவங்க, எல்லாம் நான் தான் நினைக்கிறவங்க, நான் தான் எல்லாம் செய்கிறேன்னு நினைக்கிறவங்க, என்கிட்ட எல்லாம் இருக்குதுன்னு நினச்சி பெருமையாக நடக்கிறவங்க உங்களுக்கு ஒரு பயத்து நின்றாங்கன்னா ஒன்றும் பயப்படாதீங்க. உங்களை ஒன்றும் பண்ண முடியாது. உலகத்தில் இருக்கிற அவனை காட்டிலும் நம்ம கூட இருப்பவர் பெரியவர். அப்படின்னா பிசாசை காட்டிலும் நம்ம கூட இருந்து நம்மை நடத்துகிறவர் பெரிய தேவன், உலகத்தை படைத்தவர். அவர் நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். அந்த சோர்ந்து போக வேண்டாம். பெருமைக்காரில் உங்களை ஒன்றும் பண்ண முடியாது, துன்மார்க்குன்னு உங்களை ஒன்றும் பண்ண முடியாது. அவங்க என்ன உபாய தந்திரங்களை கையாண்டாலும் அது உங்களுக்கு ஒன்றும் பலிக்காது. விசுவாசிப்பீங்களா? ஜெபம் பண்ணுவோமா? ஜெபிப்போம். ஆண்டவரே, நீர் பேசின வார்த்தைகளுக்காக நன்றி. பெருமைக்காரர்களும் துன்மார்க்கர்களும் செய்கிற எந்த தீமையான காரியங்களும் உம்முடைய பிள்ளைகளை சேதப்படுத்தக்கூடாது. நீங்கள் கூட இருந்து இவர்களுக்கு அற்புதம் செய்வீராக. இவங்க பட்சத்தில் இருந்து இவர்களுக்கு ஆதரவாய் நீர் கிரியை நடப்பிப்பீராக. பெருமைக்காரர்களும் துன்மார்க்கர்களும் வெட்கப்பட்டு போகத்தக்கதாய் நீர் கிரியை நடப்பித்தரலும். இப்பொழுது வியாதிப்பட்டவர்களை நீர் சுகமாக்கும்படிக்கு ஜெபிக்கிறேன். சமாதானம் இல்லாதவர்களுக்கு சமாதானத்தை கொடுங்க. குடும்பத்தில் இருக்கிற பிரிவினைகள் விலகட்டும். பண கஷ்டங்கள் நீங்கி போகட்டும். குறிப்பாக இன்றைக்கு பிறந்த நாளை காண்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தருடைய ஊழியக்காரன் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். திருமண நாளை காண்கிற குடும்பங்களை கர்த்தருடைய ஊழியக்காரனை அடியேன் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கமெண்ட் செக்ஷனில் ஜெப குறிப்புகள் அனுப்பியிருக்கிற எல்லாருக்கும் நீர் அற்புதம் செய்யும்படிக்கு மன்றாடுகிறேன். சாட்சியாய் உம்முடைய பிள்ளைகளை எழுப்பும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.